ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு ரீசெல்லிங் பிஸ்னஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நேற்று ஒரு அவேர்னஸ் வீடியோ போட்டிருப்பேன் மசாலா ரீபேக்கிங்க்கு. ஸோ ப்ளீஸ் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். இந்த பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ரீசெல்லிங். இதில் ஒரு பீஸுக்கு நம்மளால் 300 ரூபா வரைக்கும் லாபம் எடுக்க முடியுங்க. எல்லா ப்ராடக்ட்டுமே ஒரு இடத்துல நம்ம சேல்ஸ் பண்ணால் தான் அதோடைய ப்ராஃபிட்டை கேல்குலேட் பண்ண முடியும். அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். இன்னொன்று, ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட கேட்டிருந்தார். ஆக்சுவலாக மண்புழு 1 கிலோ 10 ரூபா, 5 ரூபா, 2 ரூபா, 3 ரூபாக்கெலாம் கிடைக்குது. நீங்கள் என்ன 2000 ரூபா 3000 ரூபா சொல்கிறீங்களேன்னு சொல்லிட்டு அவருக்கும் இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் ஆல்ரெடி வீடியோலையுமே சொல்லியிருப்பேன். மண்புழுவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, வேரியன்ஸ் இருக்குது. அதே போல் ஆர்கானிக், இன்ஆர்கானிக், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது உரத்துக்கு பதில் மண்புழு உரம் போட்டோம் அப்படின்னா அந்த நிலம் மண் நல்லா வளம் கொடுக்கும். அதில் பயிரிடுறது நல்லா ஆர்கானிக்காக கிடைக்கும். இதுதான் அதோடைய முக்கியத்துவம். ஸோ அதுக்கு தான் அந்த ப்ரைஸ். அது 2 ரூபாக்கும் 3 ரூபாக்கும் இருக்குங்க. எல்லா பொருளுமே இருக்குதான் அந்த மாதிரின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வாங்குகிற பொருள். ஒரு டிஷர்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 ரூபாலையும் இருக்குது, 60 ரூபாலையும் இருக்குது, 200 ரூபாலையும் இருக்குது, 2000 ரூபாலையும் இருக்குது, 5000 ரூபாலையும் இருக்குது. ஸோ வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா, பொருளுக்கு பொருள். அந்த மாதிரி தான் அதுவுமே. ஸோ உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு கான்செப்ட்குள்ளே போயிடலாம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பாலிப்ரோக்ளைன் மேட்ஸ். நம்ம நார்மலாக பாய், இந்த பிளாஸ்டிக் பாய் போடுவோம் பார்த்தீங்களா, அது. இந்த பாய் மேனுஃபேக்சர் கிட்ட நம்ம வாங்குகிறோன்ற பட்சத்தில் நம்ம ஒரு பீஸ் 60 ரூபாய்க்கு வாங்க முடியும். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். மார்க்கெட் ப்ரைஸ் இது ஜஸ்ட் ஃபார் அ ரெஃபரன்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரி பாய் இந்த மாதிரி ப்ரைஸில் கிடைக்குன்ற ஒரு ரெஃபரன்ஸ். இங்கே தான் நீங்கள் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு எங்கே பிடிச்சிருக்கோ அங்கே போய் வாங்கிக்கோங்க. இட்ஸ் ஜஸ்ட் ஏ ரெஃபரன்ஸ். அதையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இன்னொன்று, யார்கிட்டையும் பைசா கொடுத்து ஏமாறாதீங்க. முன்பணம் கட்ட சொன்னால் கட்டாதீங்க. உங்களுக்கு பொருள் பிஸ்னஸ் பல இன்ட்ரெஸ்ட்னா நேரில் நீங்கள் போய் பார்த்து விசாரித்து செக் பண்ணி கையோட பொருளை வாங்கி காசு கட்டிட்டு வரணும். அதுதான் புத்திசாலித்தனம். அதையும் சொல்லிடுறேன். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக 160 ரூபாலேருந்து 400 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. என்ன 160 ரூபாலேருந்து 400 ரூபா அப்படின்னா டிசைன்ஸ். இந்த பாயோட டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதோட ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதே போல் கலர் வெரைட்டிஸ், இதில் எத்தனை கலர்ஸ் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். ஸோ டிசைன் பேஸ் பண்ணி தான் இது என்ன சொல்கிறது, பிளாஸ்டிக் பாய், அவ்வளோதான். இது பாலிப்ரோக்ளைன்றது ஒரு பிளாஸ்டிக். ஸோ அதுலேருந்து தான் இதை மேக் பண்ணுறது. ஸோ இது டைரக்ட் மேனுஃபேக்சர் கிட்ட வாங்கும் போது தான் நமக்கு இவ்வளோ கம்மியான ப்ரைஸ்க்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட சைஸ் 4 × 6 feet, 5 × 7 feet, 6 × 6, 6 × 9, 9 × 12. இத்தனை அளவில் இது கிடைக்கிது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5 வகை. இது ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல். 5 கலர்ஸ், அதுக்கப்புறம் 5 டிசைன்ஸ் வரும். ஸோ இந்த டிசைன்ஸ்லேயே உங்களுக்கு ஒன்று பார்த்திங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் இந்த டிசைன் சூப்பராக இருக்குது, இந்த டிசைன் நல்லா இருக்குது, இது யூனிக்காக இருக்குன்ற டிசைன்ஸ்லாம் ஒரு வெரைட்டியாக நீங்கள் ரேட் பிரிச்சிடணும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் குவான்டிட்டி ஆர்டர் எல்லாத்துலேயுமே, அதாவது MOQ அப்படின்வாங்க, மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி. அது எல்லா பீஸ்க்குமே இந்த மாதிரி எடுத்தால் தான் நமக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுப்பாங்க. ஏன்னா நான் ஒரு மேனுஃபேக்சர் அப்படின்னா நான் 2 டன் 3 டன் ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் என்கிட்ட 1 பீஸ் 2 பீஸ்னு கேட்டுட்டு வந்தீங்கன்னா எத்தனை பேருக்கு நான் அந்த மாதிரி கொடுக்க முடியும்? ஆனால் இதுவே என்கிட்ட ஒரு 500 கிலோ 1000 கிலோன்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு நான் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். என்கிட்டயும் ஸ்டாக் காலியாகும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா என்னால் அப்போ தான் ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். ஸோ அதனால தான் எல்லா ப்ராடக்ட்டுமே மினிமம் ஆர்டர் குவான்டிட்டின்னு இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கும் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா மேனுஃபேக்சர் கண்டிப்பாக அந்த மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி சொல்லுவாங்க. மேபி அது ஒரு 50 பீஸ் 100 பீசஸ் அந்த மாதிரி இருக்கலாம். ப்ராஃபிட். ஸோ இந்த பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு 100 பீஸ் சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 100 ரூபாய்க்கு மார்ஜின் வைக்க முடியும். 160 ரூபான்ற ரேட்டுக்கே நம்ம டேரெக்டாக சேல்ஸ் பண்ணாலே 10,000 rupees கிட்ட ஏர்ன் பண்ண முடியும். இது நீங்கள் வீக்லி ஏர்ன் பண்ணாலும் சரி, இல்லை உங்களால் 100 பீஸ் மந்த்லி தான் விற்க முடியும்னு ஏர்ன் பண்ணாலும் சரி, அது உங்களோட விருப்பம். ஸோ இதோட மார்ஜின் பார்த்தீங்கன்னா 10,000 rupees கிட்ட எடுக்க முடியும். ஹோல்சேல் டு ரீட்டெயில் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம். ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங் மூலமா உங்களால் டேரெக்டாக சேல்ஸ் பண்ண முடியும். இப்போது இதை தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாவது பிஸ்னஸ் கூட பண்ணிகிட்ருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த பிஸ்னஸ் கூட இந்த பாய் பண்ணலாம். இது மட்டும் தனியாக பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. நீங்கள் வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணும்போது அந்த பிஸ்னஸ் கூட இப்போ நீங்கள் ஒரு பெட்ஷீட்ஸு இல்லை பில்லோ கவர்ஸ் நீங்கள் பண்ணலாம். இல்லை ஒரு சோஃபா ரீசேலிங் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி சோஃபா திருப்பி பில்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, கிழிஞ்ச சோஃபாலாம் தைச்சு கொடுப்பாங்க, அந்த மாதிரி சர்வீஸ் இப்படி நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எனி கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணாலும் இது ஒரு அடிஷ்னல் பிஸ்னஸாக நீங்கள் பண்ணலாம். இல்லை
இது ரிலேட்டடாக இல்லாமல் நார்மலாக நீங்கள் ஒரு ரோட்டில் வந்து ஒரு பூ கட்டி விற்கிறவங்க அந்த ஒரு தொழில் தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஒரு 4 பாய் உங்ககிட்ட வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்ககிட்ட பூ வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் அதை ப்ரொமோட் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்குமா, கம்மியான ரேட்டில் கொடுக்குறோம், வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இதை சேல்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த பிஸ்னஸ் செய்கிறவங்க தான் இதை செய்யணுன்ற அவசியம் கிடையாது. பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு எனி ப்ராடக்ட் நம்ம நார்மலாக ஒரு பர்சனை பார்ப்போம். ஆனால் அவர் வந்து இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு தண்ணி கேன் போட வராருன்னு வச்சுக்கோங்க. அவர் வெளியே ஏதாவது எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் பண்ணலாம். ஆனால் எப்படி அது தெரியும்? தண்ணி போடும்போது சொல்லணும், சார் அம்மா உங்கள் வீட்டில் ஏதாவது எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், நான் வந்து அந்த தொழில் எடுத்து பண்ணுறேன், நான் அதுவுமே சைட் பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படும் போது அவரை கூப்பிடுவீங்க இல்லைங்களா? தெரியாத தேர்ட் பர்சனை கூப்பிட்றதுக்கு தெரிஞ்சவங்க மூலயமா பண்ணிக்கலாம் அந்த ஒர்க்குன்னு. ஸோ அந்த சிம்பிள் கான்செப்ட். ஸோ எந்த பிஸ்னஸ் இருந்தாலுமே இதை எடுத்து பண்ணலாம். இதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆஸ் யூஷுவல் உங்களோட பிஸ்னஸை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ஒரு டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு பண்ணிங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது ஃப்ரீயாக உங்களோட பிஸ்னஸை டேக்ஸ் எடுக்கிறது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.